மணி, தமிழ்நாட்டில் திமுகவை தேடினாலும் கிடைக்காது அப்படின்ற விமர்சனம் ஏன் பிரதமரால் வைக்கப்பட்டது? இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய காரணம், நோக்கம் என்ன? திமுகவை தங்களுடைய முதல் எதிரியாக வைத்துக்கொள்ள பிஜேபி விரும்புகிறது. முதல் எதிரியா களம் பாஜக வர்சஸ் திமுக என்றுதான் இனிமேல் இருக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் 2021 தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சொல்லியதை, முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸில் அவர் சொல்லியதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ பிரைம் மினிஸ்டரோட அந்த ஸ்பீச் தெளிவாக டிஎம்கேவை முதன்மைப்படுத்துகிறது. தங்களுடைய எதிரியை அவர்கள் தெளிவாக நிலைநிறுத்துகிறார்கள். அவங்க அளவில் அது கரெக்டான ஒரு நிலைப்பாடு தான். பொலிட்டிக்கலி அவங்களுக்கு அது சரியான ஸ்ட்ராட்டஜியாக அவங்க பார்க்குறாங்க. இப்போ அதிமுகவை கவனிக்காம இல்லை பின்னுக்கு தள்ளி ஸ்ட்ராட்டஜியா? எஸ், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர்கள் அதிமுகவை கபலீகரம் செய்ய விரும்புகிறார்கள். களம் அதிமுக திமுக என்பது மாறி பிஜேபி திமுக என்று தான் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய செயல் திட்டம். பிரதமருடைய பேச்சு அதைத்தான் காட்டுகிறது. அதிமுக வாக்கு வங்கியை குறிவைக்கிறார்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுக்கு பிஜேபி பொதுக்கூட்டத்தில் மாலை வைத்து அவர் பிரதமர் மரியாதை செலுத்தியதெல்லாம் தெளிவாக அதிமுக வாக்கு வங்கியை குறிவைப்பது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ். தெளிவாக எவ்வளவு அக்ரெசிவாக டிஎம்கே அட்டாக் பண்ண முடியுமோ அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க திமுக பாஜகங்கிற நரேட்டிவ் செட் பண்ணுறதன் மூலமாக பாஜகவுக்கு பலன் கிடைக்குமாங்க? கிடைக்கலாம், லாங் டேர்மில் கிடைக்கலாம். இந்த எலெக்ஷனில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த எலெக்ஷனில் ஐ திங்க் ஃபார்கான் கன்க்ளூஷன். 2019 முடிவுகள் தான் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் நான் நம்புகிறேன். மேபி 1 or 2 கான்ஸ்டிட்யூன்சிஸ் மாறி போகலாம். அதர்வைஸ் 19 ரிசல்ட்ஸ்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஒரு தொலைதூர இதில் 2026 or 29 31 வரைக்கும் கூட இது பண்ணல சொல்லலாம். நம்ம இந்த இம்மிடியட் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அவங்க லாங் டேர்ம் லாங் கேம் பாலிடிக்ஸ் தான் ஆடுவாங்க எப்பயுமே. தமிழ்நாட்டில் கட்சி ரொம்ப பலவீனமாக தான் இருக்குது. பட் போஸ்ட் ஜெயலலிதா பீரியடில் ஒரு வாய்ப்பு தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அதிமுகவோட தேய்மானத்தில் பிஜேபி வளரும் என்பது ஒதுக்கி தள்ள முடியாத உண்மை நிச்சயமாக. ஏன்னா அதிமுகவோட கோர் ஓட் பேங்க் சிதைகிறது என்று நாம் வைத்துக்கொண்டால் அது அதில் இல்லை, அப்படி ஒருவேளை இது சிதைகிறது என்று வைத்துக்கொண்டால் அதுக்கு நான் வரேன். அதில் உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த சங்க், ஒரு 70%, ஓவர் 70% ஐ கேன் சே, அது கண்டிப்பாக பிஜேபியை நோக்கி தான் கிராவிடேட் ஆகுமே ஒழிய டிஎம்கேவை நோக்கி போகாது, ஒருபோதும் போகாது. அது ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு ஒரு பர்சன்டேஜ் வெளியில் போயிருக்குது, பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே விட்டு வெளியில் போயிருக்குது. இருந்தாலும் அதை மீறி அவர்கள் 21 66 சீட்டு வாங்கினது என்பது இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு பட் அதற்கு பிறகு இந்த 3 ஆண்டுகளில் ஓபிஎஸ் வெளியில் போனது, எடப்பாடியாரோட நடவடிக்கைகளால் முக்கியமாக பெரிய அளவில் ஓட் பேங்க் அவர்கிட்ட இருந்ததுனாலும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வெளியில் போயிருக்கின்றது உண்மை. வரும் நாட்களில் அந்த நெருக்கடி அதிகமாகும் பொழுது அடுத்த 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் அந்த வாக்குகளை பிஜேபி குறிவைத்து காய்களை நகர்த்தும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். கடந்த லாங் கேம் இது. சரி, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள், அவங்க அதிமுகவை சேர்ந்தவர்களோ இல்லை பொது வாக்காளர்களோ திமுகவுக்கு தானே வாக்களித்தார்கள். பெரிய அளவில் பண்ணல நான் நினைக்கிறேன். நீங்கள் ஷிஃப்ட் நடக்கலையா? நடக்கல. நான் ஒன்று கேட்குறேன், 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி. ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது 66 சீட்டுன்றது இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் டபுள் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே இருக்கும். அதில் இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் இருந்தது. டிஎம்கே, காங்கிரஸ், லெஃப்ட், விசிகே, எம்டிஎம்கே எல்லா கட்சியும் இங்கே இருந்தாங்க, முஸ்லீம் பார்ட்டிஸ் எல்லாரும். அதில் அவங்க பிஜேபி, பிஎம்கே, ஏடிஎம்கே, அதில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பிஜேபியால் உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்விங்கு தான் உங்களுக்கு அதில் 66 சீட்டு அண்ட் அலையன்ஸ் 75 சீட்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு 4 to 5 hours ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இழுபறியில் தான் வந்தது. 100, 104 வரைக்கும் கூட வந்தது. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் போகவும் போகாதுன்ற நான் அது உங்களுக்கு போகாது. அதுதான், அது வேற எங்கேயாவது வேணால் போகுமே ஒழிய அது டிஎம்கேக்கு போக வாய்ப்பே கிடையாது. அதுதான் 50 years ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உங்களுக்கு. அதை நம்ம மறுத்துட்டு பேச முடியாது. அது எங்கே போகுதுன்றதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். தட்ஸ் டிபேட்டபிள். பட் கோர் ஓட் பேங்க் நான் சொல்கிறேன், மேபி 5% or 6% டிஎம்கேக்கு போயிருக்கலாம். தட்ஸ் நெக்லிஜிபிள், less than 10%. கோர் ஓட் பேங்க் கண்டிப்பாக டிஎம்கேக்கு போகாது. ஓகே.